அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோன்னா ஹாலிடே. ஸோ இன்றைக்கி ஹோலி பண்டிகைனால எல்லாருக்குமே லீவு தான். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோஸில் தான் இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே கீழே இறங்கி இருந்தது. ஸோ நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். நேற்று க்ளோசிங் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 312 பாயிண்ட் தான் க்ளோசிங் கொடுத்துருந்து. ஸோ எல்லாமே நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில பங்குகள் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன பங்குகள் பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஸோ அந்த பங்கில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் பங்கு பார்த்திங்கன்னா டாடா கன்சல்டிங் சர்வீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 2614 இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ளோசிங் நேற்றே கொடுத்துருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 0.91% ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல கன்சிடர் லெவல் தான் இந்த ஸ்டாக்கு. ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு கம்பல்சரி நல்ல பையிங்கில் வாங்குங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணுறதும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மார்க்கெட் இந்த வீக் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியல. ஸோ மார்க்கெட் இறக்கம் கொடுத்துச்சுன்னா கம்பல்சரி நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கரெக்டான வேலை போயிட்டு நம்ம நல்ல பங்குல சூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தேர்வு. ஸோ வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி நல்ல பங்குல சூஸ் பண்ணுவோம். அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா RECLTE. ஆல்மோஸ்ட் பார்த்துருந்தா வாட்ச் பண்ணியிருந்த அந்த பங்கு தான். ஸோ இந்த பங்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 338 இருக்குது. ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இதோடைய ப்ரைவேசி லோ அண்ட் ஹை பாருங்கள். எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2023 என்னோடய லெவல் 330 கிட்டே இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அதே இதில் தான் இருக்குது. ஸோ நல்ல பையிங் லெவல் தான் இதுவும். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல நல்ல பங்குகள் இந்த மாதிரி தான் நம்ம தேர்வு செய்யணும். ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணினா நல்ல பங்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா எலக்ஸி. இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு பங்கு தான். நல்ல பீக்கில் தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 4450 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எந்த இயரில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு. 2021 8 மந்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4326 கிட்ட வந்து க்ளோசிங் கொடுத்துருந்தது. ஸோ இந்த லெவல் நல்ல லெவல் இது. ஒரு மினிமம் குவான்டிட்டி நம்ம பை பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஏறுன்னு சொல்லவே முடியாது. ஸோ ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணுறதாலும் சரி இந்த பங்கு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நல்ல பங்கு தான் இதுவும். இதுவும் உங்களோட வாட்ச் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸோ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது. 330 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த பங்கு வாட்ச் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021 கிட்டே போயிருக்கு. அந்த லெவல்லேருந்து கரெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ரொம்ப லெவல் வந்திருக்கு கீழே. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் வரும்போது தான் நம்ம பங்குல சூஸ் பண்ணணும். நல்ல பங்குலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கிட்டே இருங்க. ஸோ இதையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டிக்ஸான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹை தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. லெவல் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் 17,000 18,000 கிட்டலாம் போயிட்டு ரீச் ஆகிட்டு 19 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கத்தை கொடுத்துருக்கு. நல்ல பங்கு. ஸோ நல்ல ஒரு மினிமம் குவான்டிட்டியாச்சும் பை பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் கம்பல்சரி ஏற வாய்ப்பு அதிகம். ஸோ நல்ல கம்பெனி இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க. அகைன் கிடைக்குமான்னு தெரியாது. அகைன் ஒரு டிப் கிடச்சா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் மினிமம் ஆச்சு ஒரு குவான்டிட்டி பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் இதெல்லாம். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. க்ரியேட் ஆகும்போது நம்ம உள்ளே போகணும். அடுத்து நான் வாட்ச் பண்ணுற பங்கு பார்த்தீங்கன்னா ஜோதி லேப். ஸோ இது எல்லா பங்கும் உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்கல. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். என்ன லெவல் இருக்குது அந்த லெவல் நம்ம பை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ நல்ல லெவல் கிடைக்கும்போது நம்ம உள்ளே போகிறது தப்பே கிடையாது. லெவல் கம்மியாக இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்போது நம்ம வாங்கினா நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நம்ம பீக்கில் வாங்கிட்டு லாஸ் பண்ணுறது வேஸ்ட். ஸோ அதை விட நம்ம கரெக்டான டிப் ரேஞ்ச் வரும்போது வாங்குறது தான் நல்ல ஒரு புத்திசாலித்தனம். ஸோ கரெக்டான வேலை பார்த்து கரெக்டாக பை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 23.7 பார்த்தீங்கன்னா இந்த பங்கு 230 240 கிட்ட வந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. நல்ல ரேஞ்ச் கிட்ட வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 237 கிட்ட தான் வந்துருச்சு. ஸோ அப்போ மிஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அடுத்த லெவல் வரும்போது கம்பல்சரி பையிங் போடுங்க. நல்ல லெவல் இதெல்லாம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக். அடுத்து இந்த ஃபார்மா பீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 23.60 கரண்ட் க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி. இந்த டீ செலவு பண்ணுறது, நல்ல ஜஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செலவு பண்ணுற காசு தான் இதெல்லாம். கிடைக்கும்போது இந்த மாதிரி அமௌண்ட்லாம் இதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கில் ஆகும்போதெல்லாம் நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். ஸோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவல் கிடைக்கும்போது 20 கீழே வந்துச்சுன்னா நல்ல லெவல். ஸோ வந்துச்சுன்னா கம்பல்சரி பையிங் போடுங்க. தேவையான அளவுக்கு ஒரு குவான்டிட்டியை பில்ட் பண்ணிகிட்டே இருங்க. சும்மா ஒரு 20 ரூபா 30 ரூபா நீங்கள் டீ காசு செலவு பண்ணுற காசு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான அமௌண்ட்டு தான். 23 இதெல்லாம் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கம்மி அமௌண்ட் இருக்குது சார் என்கிட்ட, இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா கேட்குறவங்களுக்கு எல்லாமே ஈஸியான ஆப்ஷன். லோவில் இருக்க இந்த மாதிரி பங்குல இந்த ஃபார்மா பீஸ் ஐடி பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லெவல் வரும்போது நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுருக்கலாம். லாங் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பங்குலாம் ஒரு நல்ல குவான்டிட்டி பை பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்ல ஸ்டாக் தான் ஃபார்மா பீஸில். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜி. ஸோ இதுவும் நல்லா கரெக்டாக இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐபிஓ ப்ரைஸோட கீழே போயிட்டுருக்கு. ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நடந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ 712 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கு. ஸோ இதுவும் நல்ல லெவல். இந்த லெவலையும் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நண்பர்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இந்த லெவல் வந்திருக்குன்னு. ஸோ
ஸோ உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கலாம் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி லெவல் கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வரும்போது நீங்கள் பையிங் போடுங்க, கம்பல்சரி நல்ல க்ரோத் கிடைக்கும். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா சியாண்ட். ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல பீக்கில் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 2500 கிட்ட இருந்துச்சு. இப்போ இறக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பயங்கரமாக கொடுத்துருக்கு. 8 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதோடைய லோ பார்த்தீங்கன்னா 917. ஸோ அந்த லெவல் வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்டாக்கு, வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஆப்ஷன் கிடைக்கும், உள்ளே போங்க. கம்பல்சரி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். அவசரப்பட்டு வாங்கினா லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. அடுத்த பங்கு பார்த்தா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல பீக்கில் இருந்துச்சு. ஒரு 187 கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க 83. ஒரு நல்ல குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணி வச்சிங்கன்னா கம்பல்சரி இதெல்லாம் க்ரோத் வர வாய்ப்பு அதிகம். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினான்ஸ் கம்பெனி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுசிங் ஃபினான்ஸ் தனியாக இருக்குது. ஹவுசிங் லோன் கொடுக்குறது எல்லாமே இதனோட ஃபினான்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்போது இதெல்லாம் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவிலே போட்டிருந்தேன். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. 128 பார்த்தீங்கன்னா இதனுடைய க்ளோசிங் கொடுத்துருக்கு. நல்ல லெவல். ஸோ அந்த லெவல் மிஸ் பண்ணாதீங்க, கம்பல்சரி உள்ளே போகலாம். ஸோ இதை கண்டிப்பாக உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல ஸ்டாக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எப்போ ஏறுன்னு சொல்லவே முடியாது நம்மளால். நல்ல பீக் வரும்போது இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணிங்க, நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு லெவல் போயிட்டு அப் அண்ட் டவுன் எல்லாம் கொடுத்து தான் போயிருக்கு. ஸோ இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் கிடைக்கும்போது பை பண்ணிக்கோங்க. தேஜா நெட். ஸோ இந்த தேஜா நெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல பீக்கில் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கு ஒரு 1500 கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கத்தை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 296 வரையும் இறக்கத்தை கொடுத்து இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டுருக்கு. நிறைய வீடியோவில் பார்த்தேன் நானும். நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கெல்லாம் செக் பண்ணும்போது ரொம்ப இறக்கத்தை கொடுக்கும்போது ஸ்டாக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இந்த லெவலையும் பிடிக்கலாம். ஸோ அகைன் ஒரு டிப் நடந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த லெவல் வரும்போது வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி கிடச்சா நல்லது, நம்மளுக்கு கிடைக்கலாம்னு இந்த லெவலும் ஓகே தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா 480 அந்த லெவலில் நீங்கள் பை பண்ணியிருக்கிறது நல்ல லெவல் தான். ஸோ இது எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இறக்கத்தை கொடுத்தா நம்ம ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கரெக்டான பங்கை தெளிவான இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். பீக்கில் வாங்குறது பெஸ்ட். பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா நேற்று பயங்கர லாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லது. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா பெர்ஜி பெயிண்ட். ஸோ இந்த பெயிண்ட் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. வாட்ச் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன லெவலில் இருக்குன்னு. ஸோ பாருங்கள், ப்ரீவியஸ் லெவலில் டச் ஆகிருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அகைன் கீழே இறங்கிச்சுன்னா கம்பல்சரி நல்ல ஒரு பையிங் லெவல் தான். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது உள்ளே போகிறது தப்பு கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டுருக்கு. வாட்ச் பண்ணிவிட்டு நல்ல லெவல் வரும்போது பை பண்ணுங்கள். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார். ஸோ இது ஃபினான்ஸ் கம்பெனி. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு பீக்கில் இருந்து கரெக்ட் ஆகி 943 கரெக்ட் ஆகி 407 வரை வந்திருக்கு. ஸோ நல்ல க்ளோசிங் தான் இதுவும். ஸோ இது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இன்ட்ரடேலாம் நிறைய போச்சு. உள்ள ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்ட்ரடே பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இந்த 5 ஸ்டார் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடேவும் இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருந்தது. அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்திருக்கு. ஸோ நல்ல லெவலில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுற லெவல் தான். உங்களுக்கு கண்டிப்பாக இதோடைய அனலைஸ் தெரிஞ்சிச்சுன்னா கம்பல்சரி பார்த்துருந்தீங்கன்னா இந்த லெவல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல லெவல் இதுவும். நம்ம ஒவ்வொரு பங்கும் பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது எல்லாம் பை பண்ணுறோம் மைண்டில் பை பண்ணக்கூடாது. ஸோ எந்த லெவல் வருது, நம்மளுக்கு கரெக்டான லெவலாக இந்த லெவலில் பை பண்ணால் நம்மளுக்கு நல்ல கெயின் கிடைக்குமான்னு பார்த்து ஒவ்வொரு பங்காக சூஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் போதான் முடியும். ஸோ கரெக்டான வேலை கரெக்டான அனலைசிங்கோடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா IREDA. ஸோ இந்த பங்கு பார்த்திங்கன்னா நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு 115 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ரயில்வே ஸ்டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பங்காக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல பங்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம உள்ளே போகணும். ஹையில் வாங்குறது லாஸில் தான் போய் முடியும். ஸோ நம்மளுடைய மணியை கரெக்டான வேலை கரெக்டாக கொண்டு போய்ட்டு சேவ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பீக்கில் வாங்காதீங்க. எப்பவுமே நல்ல டிஃப்ரென்ஸ் வரும்போது பார்த்துட்டு வாங்க. நல்ல லெவலுக்கு வந்திருக்கு. 115 கிட்ட வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சுன்னா இன்னும் நல்ல லெவல் தான். பார்த்துட்டு பை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டாக்கும் நம்ம சூஸ் பண்ணி தேர்வு செய்யுங்க. அடுத்த பங்கினுடைய ஃபேவரட் பங்கு தான் இதுவும், SEC சிமெண்ட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நான் 2 டைம் பை பண்ணி ஸ்விங் பண்ணேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்திருக்கு. 1553 க்ளோசிங் கொடுத்துருக்கு. நல்ல லெவல் தான். இதே நீங்கள் கன்சிடர் பண்ணுற லெவல் தான். ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக் இது. நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது தான் நம்ம உள்ளே போகணும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டோட எய்மே. ஸோ நீங்கள் வந்து பீக்கில் வாங்குறது தவிர்க்கணும். ஸோ அதுதான் நம்மளோட இந்த வீடியோட நோக்கம்.
நல்ல லெவல் கிடைக்கும்போது உள்ளே போது தப்பு கிடையாது. ஸோ நல்ல லெவல் வரும்போது வெயிட் பண்ணுறதும் தப்பு கிடையாது. கரெக்டான லெவல் வரும்போது கம்பல்சரி பை பண்ணலாம். வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டாக்கில் அடுத்த பங்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல ஹைலேருந்து கரெக்டாக இருக்குது. 652 299 வரையும் வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் நம்ம கன்சிடர் பண்ணுற லெவல் தான். ஸோ இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் அகைன் கீழே இறக்கத்தை கொடுத்துச்சுன்னா கம்பல்சரி பை பண்ணுங்கள். இந்த வீக் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா நல்ல லெவல் நம்மளுக்கு கிடைக்காது. வெயிட் பண்ணி பார்க்கறது தப்பு கிடையாது. வெயிட் பண்ணிவிட்டு நல்ல லெவல் வரும்போது பை பண்ணுங்கள். ஸோ நான் வாட்ச் பண்ணுற பங்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா சஜிலிட்டி. ஸோ சஜிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நல்ல ஒரு பீக்கில் கொடுத்து அகைன் கரெக்டாக இருக்குது. 57 பார்த்தீங்கன்னா இப்போ 38 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு கேபிட்டல் இருக்கும்போது இதில் உள்ளே போட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மந்த் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல லெவல் கிடைக்கும்போது நீங்கள் விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கு. வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. இன்னும் லெவல் கரெக்ட் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போங்க. நல்ல ஸ்டாக் இது எல்லாமே. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐடிபிசி. ஸோ ஐடிபிசி உங்களுக்கு ஃபார்மல் பிசி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதே சேம் தான். ஸோ ஐடி எல்லா ஸ்டாக்குமே இறக்கத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் நல்ல குவான்டிட்டி ஒரு பல்க் பை போட்டு நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி அமௌண்ட் 33.46 தான் உங்களுடைய வேல்யூ. ஸோ இன்னொரு லெவல் கரப்ஷன் ஆச்சுன்னா ஒரு 28 கிட்ட வந்துச்சுன்னா நல்ல பையிங் லெவலு. ஸோ இந்த லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி நல்ல லெவல் கிடைக்கும்போது கன்சிடர் பண்ணுறது தப்பு கிடையாது. நல்ல லெவலில் தான் வந்திருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா எல்லாருக்குமே லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு நிறை கொடுக்குறதுனால எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி.